ஐயனார் துணை டுடே எபிசோட். இங்கே திருவண்ணாமலை போகிறதுக்காக ஐயனார் வீட்டிலேருந்து எல்லாருமே ரெடி ஆகிட்டு அங்கே ரூமில் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நடேசன் வந்து ஒரு கட்டை பேக் தூக்கின்னு வந்து நிற்பார். நான் ரெடி நான் ரெடி நான் ரெடி அப்படின்னு. உடனே என்னப்பா கட்டை பேக்கில் போய் துணி வச்சுருக்குங்க, எங்ககிட்ட கொடுங்கப்பா, நான் வந்து எங்கள் பேங்குங்களை வச்சுக்கிறேன்னா அதெல்லாம் வேணாம் வேணாடா, நான் தனியாக தான் வச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து சேரன் போய் ஒரு பேக் எடுத்து வந்து கொடுக்குறாரு. ஏய் இதெல்லாம் வேணாடா, கட்டை பேக் என்னடா, ஐயோ அசிங்கமாக இருக்கும்ப்பா அப்படின்னா சரின்ட்டு அந்த சேரன் எடுத்துன்னு அந்த பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா காரில் ஏறும்போது எல்லோரும் சொல்கிறாங்க சைலண்ட்டாக இருக்கணும், அங்கே வந்து இந்த குடிச்சிக்கிட்டு அப்புறமா இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னோடனே அவருக்கு டென்ஷன் ஆகி இறக்குங்கடா நான் கிளம்புறேன், என்னடா நீங்கள் சின்ன பசங்க நீங்களாம் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுகிறீங்க அப்படின்னு அவரை சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வராங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிலா வீட்டுக்கு வந்துடுறாங்க. நிலா வீட்டில் வந்தோடனே எல்லோரும் மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை வாங்கலாங்க வாமா நிலா அப்படின்ட்டு உள்ளே கூட்டின்னு போகிறாங்க. உள்ளே கூட்டின்னு போயிட்டு அவங்களுக்கு ஜூஸு அந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு நடேசன் வந்து எகிரி எகிரி குதிப்பார். இதை பார்த்துட்டு அவங்க அம்மா டென்ஷன் ஆகி என்னங்க என்ன குழந்த மாதிரி எகிரி எகிரி குதிக்கிறார் இந்த சோஃபாவில், எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாகுதுங்க அப்படின்னு நிலா அவங்க அம்மா சொல்லுவாங்க. சரி சரி விடு விடு அப்படின்றாரு. அதுக்கப்புறமா இங்கே நிலாவுக்கு வந்து மெஹந்தி போடுறதுக்கு வந்திருக்காங்க, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்கம்மா வா அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா எனக்கு வேணாம், நான் அப்புறமா அவங்களெல்லாம் வந்து ரூமில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் போகிற மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம் நீ போ அப்படின்ட்டு மெஹந்தி போடுறதுக்கு அவங்க வந்து போயிடுறாங்க. நிலா அவங்க அண்ணி வந்து கூட்டின்னு போவாங்க. நிலாவை பார்க்கறதுக்கு அவங்க ரிலேஷனும் வந்திருப்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சுன்னா அவங்க அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து நிலாவுக்கு வந்து ஸ்வீட்டு கொண்டாந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா பாயாசம் கொண்டாந்து ஊட்டுவாங்க. அப்போ நிலா கேட்பாங்க அவங்களாம் எப்படிம்மா கரெக்டாக இருக்காங்களா, அவங்களெல்லாம் பார்த்தீங்களான்னா அதெல்லாம் பார்த்துருக்கேன், அப்பா எல்லாமே செய்வார், ஏண்டி உனக்கு இவ்வளோ உனக்கு உன் மேலே கோபம் இருந்தோம் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ திரும்பி உனக்கு ரிசப்ஷனை அப்பா பண்ணுறாரு, அவரை போய் சந்தேகப்படுறியா, எல்லாம் ஏசி ரூமெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து தனியாக தான் இருக்காங்க, ஒன்றும் பயம் இல்லை, நீ அப்பாவை நம்புடி அப்படின்வாங்க. நிலா வந்து அப்படியே சைலண்ட்டாக இருப்பாங்க. சைலண்ட்டாக இருந்தோடனே சரின்ட்டு அப்புறம் அண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நிலா, நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு அவங்கள பார்த்துட்டு தான் வந்தேன் நிலா அப்படின்னு அவங்க அண்ணியும் சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சோழனுக்கு வந்து நிலாவுக்கு மட்டும்தான் மேக்கப்பா, நம்ம மாப்பிள்ளைக்கும் போட்டுடலாம், சரிடா கூட்டின்னு போடா அப்படின்றாங்க. இங்கே நிலா அவங்க அண்ணன் வந்து சோழனை கூட்டின்னு வர்றாரு பாரில் இருக்குது. அப்போது வண்டியில் வரும்போது பேசிகிட்டே வருவாங்க. டேய் நீ எல்லாம் என்ன அதிர்ஷ்டம் பண்ணியோ எங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக வந்திருக்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசினே இருப்பாங்க. பேசிகிட்டே வருவாங்க. இதோட தாங்க இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு மண்டே என்ன ஆகுதுன்னு தெரியல, ரிசப்ஷன் நடக்குமா நடக்காதான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.